அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இது வாழ வந்த திருமகளே. வணக்கம். நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணம் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்களா? உங்களோட பேர் என்ன? ஜாதுஷன். உங்களோட பேர்? கருணி. ஓகே, உங்களுடைய திருமண பந்தம் வந்து இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுக்கு வந்து நிறைய பேர் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. இதை மிஸ் பண்ணினவங்களும் இருக்கிறாங்க, வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகே, சரி. அவங்க வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு எங்களை தொடர்பு கொண்டு இன்றைக்கு உங்களை ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்து சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்பா. நோ கெஸ்ஸிங். அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கும்? கோயிலில் இருந்து அந்த என்ன சொல்கிறீங்க, டீமை அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையே, உங்களோட சைடாலேருந்து வேற இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, முதலாவதாக உங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரி, உங்களோட சைடால் யாரை சொல்ல போகிறீங்க? ஏன் யாருன்னு தெரியலையா? கொடுத்துட்டு வாங்க. சரி, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாராவது? உங்களோட சைட் யாருமே இல்லையா? வடி வச்சு வசதி பாருங்க. எங்க? கனடாவில் இருக்கிறாங்களா? என்ன பேர் அவங்கட? கிருபா. இல்லை, அந்த பேர்லேருந்து வேற இல்லை. சரி, முதலாவது கிஃப்டாக வந்து உங்களுக்காக ஒரு குபேரன் சிலை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் காசோட வந்து அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். சரி, ஓகே. சரி, சொல்லியிருக்கிறீங்க. சரி, உங்களுக்காக வந்து உங்களுடைய இந்த திருமண பந்தம் வந்து இனிப்பா அமையணும், செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. கொடுங்க. சரி, வேறு யாராவது கெஸ் பண்ண விருப்பமா? வையுங்க, பிறகு எடுக்கலாம். சரி, 2 அத்தையாக்களை கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. கிருபாத்தை கனடாவில் இருந்து, ரூபாத்தை சுவிஸில் இருந்துன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட அம்மாக்களோட ஃப்ரெண்ட்ஸை கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. வேறு யாராவது? தெரியல, சான்ஸ் இல்லை. சரி, ஃபைனலாக யாரை சொல்ல போகிறீங்க? ஏன்னா இப்போ தான் முடிஞ்சது, நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்னமோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. அதனால் டக்குன்னு ஒருக்கா ஃபைனலாக கெஸ் பண்ணி சொல்லிவிடுங்க பாப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இந்த இடத்துல தாங்க நிற்கணும் என்று சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, சந்தோஷப்படுறதை விட கவலைப்பட்டிருக்கிறாங்க. தான் இந்த இடத்துல இல்லையேன்னு சொல்லி மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறாங்க. பெரியக்கா எங்கே இருக்கிறாங்க? ஸ்வீடன். நான் நினைக்கிறேன் பொண்ணு சைடால் தான் வந்திருக்கேன் நினைக்கிறேன் கூட. சரி, 2 அத்தையாக்கள் எந்த அத்தையாட்ட இருந்து வந்திருக்கும்? எங்கே இருக்கிறாங்க? சுவிஸில் இருக்கிறாங்களா? அவங்களோட பேர் என்ன? சிவா என்று சொல்லி இல்லையே. சரி, அப்போ 3 அத்தையாக்கள், நீங்கள் சொன்ன 3 அத்தையாக்கள் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? ரூபா அத்தை. சரி, பாப்போம். ஓகே, ஃபைனலாக பாப்போம் அவங்களாண்ட. ஓகே, சரி. உங்களுக்காக வந்து சத்யநாதன், ரூபா, நிதுஸ், அஸ்வின், ஷர்மி, லியா சுவிஸில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி, எப்படி என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ஓகே, ஹாப்பியா?
ஓகே. ஆனால் அவங்க நிறைய சொல்ல சொன்னாங்க, தங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது, தாங்கள் வந்து கட்டாயம் இந்த இடத்துல நிற்கணுமென்று ஆசைப்பட்டோம்னு சொல்லி இந்த நிகழ்வை வந்து எங்களை லைவ் மூலம் காட்ட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாக போயிட்டுது. அங்கே அவங்க இருந்தாலும் அந்த அவங்களோட மனசெல்லாம் இங்கே தான் சுற்றி கொண்டு, உங்களோட அப்பாட்ட தங்கச்சியா அக்கா, அப்போ அவங்களோட மனசெல்லாம் இங்கே தான் சுற்றி கொண்டு இருந்தது. வெரி வெரி சொரின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டாயம் தான் வர்றதுக்கு இருந்ததாகவும் சந்தர்ப்பம் சூழ்நிலையால் வர முடியாமல் போயிட்டதாகும். ஓகே ஓகே, வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஓகே, மாப்பிள்ளை குட்டி தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. ஓகே, மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.